வணக்கம். சமீபத்தில ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருமே. கமலஹாசன் வந்து கன்னட மொழியை பற்றி பேசியது. "தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம்" அப்படின்ற ஒரு திரைப்பட துவக்க விழாவுல சொல்லக்கூடிய கருத்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகி, கன்னடத்தில் மிகப்பெரிய கர்நாடகால எதிர்ப்பை சந்திச்சிருக்கு. நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை பற்றி கூறியிருக்கு. தமிழிலிருந்து பின்னர் பிறந்தது கன்னடமா? கன்னடத்த மூத்த மொழி எது? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த கருத்து தமிழகத்திலும், கர்நாடகத்திலும் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய முக்கியமானது. இதில முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், தமிழை பிரதானப்படுத்தி பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் கமலுக்கு பின்னால் நின்றதா? அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. கர்நாடகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அனைத்து அரசியல் கட்சிகளும் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக நிக்கிறாங்க. கமலுக்கு எதிராக நிக்கிறாங்க. அனைவரும் ஒரே கருத்தில இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியல் கட்சிகள்ல நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் நேரடியாகவே ஆதரவு தெரிவிச்சுட்டாரு. ஏன்னா, தமிழையும் தமிழ் மொழியையும் பற்றி முதன்மையாக அவர் கருத்து கொண்டிருக்கவரு. அவர் கட்சியோட கொள்கையே அதுதான் அப்படிங்கிறதுனால உடனடி ஆதரவு. கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவர் சொன்னது தவறு கிடையாதுன்ற மாரி கருத்துக்களை அவர் வெளியிட்டிருக்காரு. அதிமுக, பாஜக கட்சிகளும் இத பத்தி பெருசா பேசவும் இல்ல. அப்படி அவங்க பேசினாலுமே கர்நாடகத்தில இருக்கக்கூடிய பாஜக பேசுற மாரி, தமிழகத்தில இருக்கக்கூடிய பாஜக பேசுவதில்லை. ஏன் அப்படின்னா, அவங்க முழுக்க முழுக்க கன்னடத்துக்கு ஆதரவாக பேசுறாங்க. இங்க பேசும்போது இவங்க தமிழுக்கு ஆதரவாக பேசுவாங்களா? இன்னொன்னு கமலஹாசனுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணுமா? இந்த பல்வேறு குழப்பங்கள்னால அவங்க பெருசா ஒண்ணும் அவங்கள வெளிக்காட்டிக்கல. முக்கியமான கேள்வி, திமுக இதில் என்ன செய்தது? இப்பொழுது தான் ஒரு எம்பியா இருக்காரு. திமுக கூட்டணியிலிருந்து அவர எம்பியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராஜ்யசபா சீட்டுக்கு. இப்படி க அவர் மிகப்பெரிய பிரச்சாரம் செஞ்சாரு நாடாளுமன்ற தேர்தல்ல. திமுகவுக்காகலாம் பிரச்சாரம் செஞ்சாரு. இந்த நிலைமையில திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் இந்த கமலஹாசனுக்கு ஏன் ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை? சீமான் அவர்களாவது தமிழ் அப்படிங்கிறத மட்டும் தான் மேலோங்கி பேசுவாரு. இவங்க திராவிடம் அப்படிங்கிறத மேலோங்கி பேசினாங்க. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு அனைத்தையும் சேர்ந்தது தான் திராவிடம். அப்போ இவங்களுடைய கருத்தை சொல்லணுமா இல்லையா? ஏன் திமுக கட்சிகள் தன்னுடைய கருத்தை சொல்லவில்லை? திராவிடம் பேசுபவர்கள் அந்த திராவிடத்தில் இருக்கக்கூடிய கன்னடத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்களா? அப்படின்ற ஒரு கேள்வி எழும் இல்லையா? நாம் தமிழர்களுடைய தன்னுடைய நேரடி கொள்கை மூலம் விளக்குற மாரி இவங்களால் செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? அங்க இருக்கக்கூடிய எந்த பேச்சாளர்களும் இத பத்தி பேசுறதில்ல. ஏன் அப்படின்னா, திராவிடம்ங்கும்பொழுது இந்த மொழிகள் எல்லாம் சேருது. அதனால வந்து தாங்க பேசாம இருக்காங்களான்னு ஒரு கேள்வி எழுது. இதைத் தவிர இன்னொன்று மிக முக்கியமானது நீதிமன்றம் சொன்ன பல்வேறு கருத்துக்கள். அங்க இருக்கக்கூடிய வாட்டாள் நாகராஜ் மாரி ஒரு மொழிக்காக மிகப்பெரிய அங்க போராடுறவங்கலாம் இருக்காங்க இல்லையா? அவர்கள் பேசுவது போலவே நீதிமன்றம் சில கருத்துக்களை சொல்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர்க அவங்க அவங்க வச்ச ஒரு பல்வேறு கருத்துக்கள பார்க்க போனீங்கன்னா, கமலஹாசனுக்கு எதிரான கருத்துக்கள பார்க்க போனீங்கன்னா, ஒரு மொழி ஆதரவாக ஒரு நீதிமன்றம் பல்வேறு தரப்புகளையும் எடுத்து பார்க்க தவறுகிறதோ அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் எழுது. ஏன்னா, அவங்களோட மிக ஆணித்தனமான அவர் வைத்த ஒரு கருத்து என்னன்னா, இவர் மொழியியல் வல்லுனரா? நீங்க உங்க வேலைய பார்க்க வேண்டியது தானே! நீங்க உடனடியாக மன்னிப்பு கேட்கணும். இது போன்ற கருத்துக்கள் எல்லாமே கமலஹாசனுக்கு எதிராக இருந்தாலுமே, ஒரு ஒரு மொழி சார்ந்து அவர்களுடையும் செயல்படுகிறார்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. ஏன்னா, தமிழுக்காக இவங்க பேசும்போது, கன்னடத்துக்காக பேசுறது, அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் பேசுறது அப்படிங்கிறது சகஜம். நீதிமன்றமும் அதே போன்ற கருத்தை சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியுமான்ற ஒரு கருத்தும் வருகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடன் நிலை என்ன என்பதை, இங்க இருக்கக்கூடிய திமுக கூட்டணி பொதுவாக யார் யார் திராவிடம் பேசுகிறார்களோ, அந்த திராவிடம் பேசக்கூடிய கட்சிகள் இதை பற்றி அவங்களுடைய கருத்து என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும். ராஜ்கமல் நிறுவனத்திற்கும் அங்க இருக்கக்கூடிய கன்னட திரைப்பட வர்த்தக சபைக்கும் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் தனியா இருக்கட்டும். கமலஹாசன் பேசினது சரியா? தப்பா? அப்படிங்கிறதும் சரியாக இருக்கட்டும். மொழியை பற்றி அவர் பேசலாமா? அப்படிங்கிறதும் தனியாக இருக்கட்டும். இங்க இருக்கக்கூடிய திராவிடம் பேசுபவர்கள் எந்த விதமான கருத்தை கொண்டிருக்கிறார்கள்? அப்படிங்கிறத அவங்க விளக்கணும். இல்லைன்னா, இவங்க என்ன நிலைப்பாடுல இருக்காங்கன்னே தெரியாம போயிடும். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரு அணியில் இருக்கும் பொழுது, இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் ஏன் ஒரு அணியில் இதற்காக குரல் கொடுக்க மறுக்கின்றன? இதில பார்க்கும்போது வந்து அதிமுக, பிஜேபி இவங்கெல்லாம் வந்து நாங்க ஏன் கருத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நீங்க எப்படி அங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் கருத்து சொல்லணுமோ, இங்க இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒரு ஆதரவா இருக்கணும்ல. இப்ப நீங்க இதில வந்து நீங்க வெறும் திமுக காரராக கமலஹாசன் இருக்காருன்றது நமக்கு தேவையில்லாத விஷயம். திமுக கூட்டணியும் சரி, அதிமுக கூட்டணியும் சரி,
இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்த விஷயத்தில் கமலஹாசனுக்கு ஆதரவாக இருந்திருக்க வேண்டும். சீமான் அவர்கள் ஆதரவாக இருந்தது போல இவர்களும் ஆதரவாக இருந்திருக்க வேண்டும். இது இந்த கருத்து தேவையா? ஒரு திரைப்பட விழாவில் இதெல்லாம் பேசலாமா? இது இது ஒரு வியாபாரத்தை பாதிக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் தனி. அதெல்லாம் அவங்க சினிமாக்காரர்கள் அவர்களுக்குள் பேச வேண்டிய பேச்சு. ஆர்கே செல்வன் பல்வேறு கருத்துக்களை சொன்னார். இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள்லாம் தவிர்த்துடுங்க. ஏன்னா திரைப்படம் அதோட வசூல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்ட்டு. அது இன்னொன்று முக்கியமாக இந்த வசூல்ன்ற பேசும்பொழுது கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தையே சொல்கிறாங்க. உங்களுக்கு கன்னடத்திலிருந்து பல கோடிகள் வர வேண்டும் என்றால் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு. இது போன்ற வார்த்தைகள்லாம் கர்நாடகாவிலேருந்து வருகிறது. தமிழகத்திலேருந்து ஆதரவு கருத்துக்கள் வரணும்ல. அந்த கருத்துக்கள் இந்த அரசியல் கட்சிகள், அதாவது கமலஹாசன் ராஜகமல் நிறுவனமும் அவர்கள் தனிப்பட்ட பிரச்சனைன்னு ஒன்று இருந்தாலும், இதில் தமிழக கட்சிகளோட நிலை என்ன? இவர்கள் தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பார்களா? இதே போன்ற பிரச்சனைக்கு எதுக்கு நீங்கள் காவிரி பிரச்சனை எது பார்த்தாலும் கர்நாடகாவில் ஒட்டு மொத்தமாக அனைவரும் ஒரு நிலை நிற்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஏன் இவங்க நிற்கலை என்ற கேள்வி வருது. கூடிய விரைவில் என்ன இந்த தமிழ் கட்சிகள், தமிழகத்தில் இருக்க அரசியல் கட்சிகள் என்ன நிலை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.